ஜெபம் பண்ண கடவோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை பெருக செய்கிற ஆண்டவர், எங்களை விருத்தி செய்கிற ஆண்டவராய் நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடினால் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் பாராட்டி எண்ண முடியாத ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் நீர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிட்கையில் தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை நின்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளை பிரவேசிக்கப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவரே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் அது பரிசுத்த நாமத்தை உத்தமப்படுத்தவும் அது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரது முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சிறுகு ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறவரே, இலாண்டுபுராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை மையமாய் கொண்டு சமுதாயத்தில் உம்மை பிரசித்தப்படுத்தவும் எங்கும் காண முடியாத நிறைவான வாழ்வு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று இலாண்டுபுர இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள்.
பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேர்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர்,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 520 பாமாலை 339 பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நீதியும் சம்பாதித்தார். கீதம் 520 பாமாலை 339 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே இந்த ஆராதனை வேளை ஏராளமான மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் மகிமைப்படுத்துகின்றேன். நிச்சயமாகவே இன்றைய நாளிலும் வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த ஆராதனை வேளையை இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்கின்ற நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களை ஐயா அவர்களுக்காக நாம் ஜபிப்போம்.
அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற எங்களுடைய கொயர் மாஸ்டர், ஆர்கனைஸ்ட் மற்றும் ஒளிப்பதிவு செய்ய அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காகவும், இந்த ஊழியத்தில் பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறுன்னு சொன்னால் நீங்கள் இதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட சென்னையை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர் தன்னுடைய அன்பு குழந்தையினுடைய 2வது பிறந்தநாளை முன்னிட்டு, ஆட்ரியன் ஜஸ்டஸ், இந்த அன்பு குட்டி குழந்தையுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குழந்தை ஆட்ரியன் ஜஸ்டஸ் 2வது பிறந்தநாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளையை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைவது போல அருமையான குழந்தை விருத்தியடை ஆண்டவர் உதவி செய்வாராக. அருமையான பெற்றோர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவக்கிருபை இந்த குடும்பத்தோடும் மற்றும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது ஜனங்கள் மிகுந்த வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற ஆண்டவரே வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசப்படுத்தவும், உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்ட சமுதாயம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த இரட்சகரை மையமாக கொண்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் மீது பூரண கிருபை நிறைந்ததாக இருந்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே திரளான ஜனங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த 32ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இந்த விசுவாசிகளாக சேர்க்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் திரளான கூட்டத்தார் சேர்ந்து விட்டார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுகின்றான். அந்த பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு 41ஆம் வசனம் சொல்லுகிறது, 3000 பேர் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள்
பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். திரளான ஜனங்கள் ஆயிரமாக அவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாச கூட்டத்தார் ஒரு மனதோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனமுமாய் இருந்தது. பாருங்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை, அந்த விசுவாச கூட்டம், அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவங்களுக்கு ஒரு இருதயம் தான், ஒரே சிந்தை தான் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு 5-6 பிள்ளைங்கள் இருக்கிறத வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்கள் திருமணமான பெரியவர்கள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே 3 குரூப் இருப்பாங்க. ஒரு 2 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இல்லை இன்னொரு 2 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இப்படி அவர்களுக்குள்ளாக இந்த தனித்தனியாக பிரிந்து இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பங்களில் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இந்த ஒரு மனத்தை, ஒரு இருதயத்தை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 33ஆம் வசனம் சொல்லுகிறது, பிந்திய பகுதியிலே அவள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இவருடைய வாழ்க்கையில் தாங்கியதாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருந்துச்சு. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11 முதல் 15 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். காவல் காத்து கொண்ட சேவர்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார், கல்லறை திறந்து கிடக்கு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லுங்கள், அவருடைய சீசர்கள் அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள், அவர் உயிர் தெழவில்லை என்று சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிற பார்க்கிறோம். உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவ எழவில்லை என்று சொல்வதற்காக அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு சூழல். எப்பொழுதுமே உண்மையை விட இந்த பொய் சொல்லுகிறது வேகமாக என்ன செய்யணும், பரவிவிடும். ஆனால் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிப்புறமாக இருக்கிற மற்றவர்கள் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் வேறு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாததென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த மார்க்க தலைவர்கள் மற்றவர்கள் என்ன செய்தாங்க, கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை நீ பிரசங்கம் பண்ண நடக்குது வேற, நீ பிரசங்கமே பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டதாக வேதத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை, கர்த்தருக்காய் வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கொலை செய்யும்படியான யோசனைகள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நெருக்கங்களுக்கு மத்தியில் இந்த விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா, இவங்கெல்லாம் கூடி கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தலைமையாய் கொண்டு, மையமாய் கொண்டு ஒரு சமுதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்மளோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தலைமையாய் கொண்டு, மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த விசுவாச கூட்டத்தார், இந்த சமுதாயத்தினர் எப்படிப்பட்டவர்களை வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்களாம்? அந்த 33ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் அவங்க பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அப்போ ஒரு சாட்சியுள்ள
ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள், அப்போஸ்தலர்கள், மற்றவர்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சாட்சி நிறைந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, அவருடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். இங்கு நாம் பார்க்கின்றோம், இங்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மார்க்க தலைவர்களை பார்த்து, இந்த யூத மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. என்ன சொல்லுகிறது? பிந்திய பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தைரியமாய் சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள். பேதுரு சொல்கிறான், யோவான் சொல்கிறான், இந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்து அக்கிரமக்காரருடைய கரங்களை கொடுத்து நீங்கள் சிலுவையிலே ஆணிகள் அடித்து கொலை செய்தீர்கள். கொலை செய்யப்பட்டது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அதேதான் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். பிதாவாகிய தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக இவர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கும் காலியான கல்லறை அங்கு இருக்கிறது. இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வல்லமையாக பகிரங்கமாக சாட்சியை அறிவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை அது மாத்திரமல்ல, சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு 26ஆம் வசனத்தில் இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அது முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்தியோகியா பட்டணத்தில் இருந்து இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க உபதேசம் பண்ணுறாங்க இயேசுவை பற்றி. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வல்லமையாக அவர் சாட்சியாக ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையும் இயேசுவை போல வாழ்ந்தாங்களாம். இவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்களோ அந்த பிரசங்கத்தின்படி இவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே தான் அங்குள்ள சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பெயர் வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் இந்த ஒரு இடத்துல என்ன செய்கிற வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா கிறிஸ்துவை போல இறைச்சிதாங்கன்னா வாழ ஆரம்பித்தார்கள். அவருடைய சமுதாயம் சாட்சி நிறைந்த ஒரு சமுதாயம் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இரட்சகரை சாட்சியை அறிவிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் இங்கு 35ஆம் வசனம் சொல்லுகிறது, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எம்மாவூருக்கு 2 சீசர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் ஸ்திரீகள் போய் இயேசுடைய கல்லறைக்கு போனோம், அவர் இல்லை, உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னதை இவங்கெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியம் பட்டாங்க. அவங்க சந்தோஷப்படலை, அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி, என்ன, அவங்க ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கணும், மகிழ்ச்சி அடைந்திருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இது என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை இவர்களை முழுவதுமாக என்ன செய்ய முடியும், நம்ப முடியவில்லை. ஆண்டவர்களோடு கூட நடந்து போகிறார். இவங்க எம்மாவூருக்கு போகிற அந்த வழி தூரம் ரொம்ப தூரம் நடந்து கொண்டே போகிறார், கூட பேசிக்கொண்டே போகிறார். அவர்களுக்கு யார் பேசுகிறது தெரியவில்லை. ஆனால் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி பேசுகிறாரு. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத மந்த இருதயம் சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்க காண்பிக்கின்றார். இதெல்லாம் வேத வசனத்தை அவங்களுக்கு சொல்ல 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 அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கின்றது. நீங்கள் கடைசி 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் உடனே அங்கே போய் என்ன செய்தாங்கன்னா திருப்பி எருசலேம் சீசரில் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு கூட எழுந்தார்,
இயேசு சீமோனுக்கு தரிசனமானது உண்மை என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 34 வசனத்தில் கர்த்தர் மெய்யாகவே சீமோனுக்கு தரிசனமானார். அது அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், எங்கள் கூட வந்தார். முதல்ல எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் அந்த வேத வசனத்தை சொல்ல 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 எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. அவர் அப்பத்தை பிடிக்கும் பொழுது நாங்கள் அறிந்து கொண்டு என்பதாக சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் சாட்சியாக. அது எப்போ நாம் முழுமையாக அறிவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுந்த ரட்சகரை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ரட்சகருடைய அந்த கிருபைகள், அந்த வல்லமைகளை, அந்த அனுபவங்களை வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அவருக்கு சாட்சியாக மற்றவர்கள் அவரை குறித்து சாட்சியாக அறிவிக்கவும் முடியும். அதற்கு அவங்க ஆண்டவர் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம், தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வேத வசனம், இயேசுநாதர் உயிரோடு கூட இருந்தபொழுது சொல்லப்பட்ட எல்லா வேத வசனம் சொல்ல 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 இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த ரட்சகரை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாக நீங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பினால், இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும், எப்போது இருக்க வேண்டும். அது கொழுந்து விட்டு எரியணுங்க. வேதம் சொல்லுகிறது, என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருந்துச்சு. அப்போ எந்த அளவிற்கு வேத வசனம் முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க முழு வேதாமத்தையும் வாசிச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? நிறைய கிறிஸ்தவங்க ஒரு பேருக்கு கடமுறைக்காய் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஜீவ அப்பங்க, கருத்தாய் வாசிக்கணும். அதை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ரட்சகருடைய அனுபவங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். அதை நம்ம சாட்சியாக நம்ம என்ன செய்வோம்னா மற்றவர்களுக்கு அறிவிப்போம். அப்போ தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பெரிய மாற்றம் என்ன செய்யணும் உண்டாகும். இல்லாத பட்சத்தில் இந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, நாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக, அதன் மூலமாக ஆண்டவரை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கின்றார். நாம் அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு முறை ஜான் வெஸ்லி, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் சொல்லப்பட்ட இந்த தேவ மனுஷன் வல்லமையாக இந்த பல கிராமங்களில் போய் ஊழியம் செய்து கொண்டு வந்தாராம். ஒரு முறை ஒரு கிராமத்தில், ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில், அந்த ஊருக்கு புதிதாய் வந்த ஒரு நபர், அவர் ஒவ்வொரு இடமாக ஒரு குறிப்பிட்ட கடையை தேடி தேடி சென்று அந்த கடையை பார்க்க சென்றாராம். ஒரு இடத்துலையும் அவர் விரும்புகிற அந்த கடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை பார்த்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு வயோதிப மனிதர் அவரை பார்த்து கேட்டால், என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கிராமத்தில் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னாராம், இங்கே ஒரு சாராய கடை, ஒயின் ஷாப் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த கிராமம் முழுவதும் சுற்றி 10 தடவை அலைஞ்சு பாரு, எங்கேயும் காணலை, எந்த மூலை முடுகளும் காணலை, என்ன விஷயம், எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்போ அந்த முதியவர் சொன்னார் அவரை பார்த்து, ஐயா, பல வருடங்களுக்கு முன்பாக இந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் வந்தாரியா. அவர் இங்கே ஊழியம் செய்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கையை கண்டு இது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள். அன்னையிலிருந்து இந்த ஊரில் இருந்த சாராய கடையெல்லாம் மூடப்பட்டதுன்னு சொன்னாராம். அந்த அப்போஸ்தலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லி. அவர் தன்னுடைய வாழ்க்கை, அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அவர் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பரிசுத்த குழு, ஹோலி கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாராம். தினந்தோறும் சங்கீதம் வாசிக்கணும். இங்கு கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருக்கிற புதிய ஏற்பாட்டை வாசிப்பாங்களாம், தியானம் பண்ணுவாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம். வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்திருக்கோம் உடனே அறிக்கை செய்வாங்களாம். இது பரிசுத்த குழு அப்படின்னே ஹோலி கிளப்னே ஆரம்பித்தார். அதில் நிறைய பேர் சேர்ந்தாங்க. அவங்களுடைய மெயின் டீச்சிங் என்ன, பரிசுத்தமாய் வாழணும், ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளணும், இயேசுவை என்ன இது வசனத்தில் போதித்து அது அப்படியே நடக்க வேண்டும் சொல்லி. அதனால தாங்க ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் வந்துச்சு. பார்த்துக்கிட்டுங்க, ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கிராமங்கள் முற்றிலுமாய் மாறிற்று. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் உடையவர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்படியே விரும்புகின்றார். நாம் அப்படி சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றியதான சாட்சியை நம்ம அறிவிக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்க்கணும். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்துச்சு? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இங்கே நம்ம பார்க்கிறோம், இது சமுதாயம் மற்றவர்கள் மீது கரிசனை உடைய சமுதாயமாக இருந்துச்சு. விசுவாசம் உள்ள இந்த அருமையான சகோதர சகோதரிகள், இந்த ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒன்றாய் கூடியிருக்கிறாங்க, சபையில் ஐக்கியமாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏழைகள் இருந்தாங்க, பணக்காரங்க இருந்தாங்க, நடுத்தர வர்க்கத்தில் இருந்தாங்க, எல்லா வகுப்பினர் இருந்தாங்க. எல்லாரும் என்ன செய்ய, சொத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏழைகளுக்கு தேவை அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு பணம் இருக்காது. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயம் அந்த ஏழைகள் மீது கரிசனையுடைய ஒரு சமுதாயமாக இருந்தபடியினால் அவங்களுக்கு என்ன செய்தாங்கன்னா உதவி செய்தாங்க. வேதத்தில் வாசி பார்க்கும்போது கர்த்தர் ஏழைகள் மீது எவ்வளவு ஒரு அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யலான்னா பார்க்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 20 முதல் 23 ஆகிய வசனங்களில் அவங்க யூதர்கள் அவங்களுடைய சத்துருக்களை மேற்கொண்ட அந்த காலங்கள் வந்த பொழுது அந்த பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு அடையாளமாக அவங்க சொல்கிறாங்க, பரிசுகளை எல்லாருக்கும் அனுப்புவது மாத்திரமல்ல ஏழைகளுக்கும் அனுப்பினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது இங்கு வேதபாரகனா எஸ்ரா இது நியாயப்பிரமாண புஸ்தகத்தையெல்லாம் காலையிலிருந்து மத்தியானம் வரை வாசித்து கொண்டே இருந்தான். இதை கேட்ட உடனே ஜனங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி என்று சொல்லி ஓடு கதறி அழுதார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்கின்றோம். அதனுடைய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, எஸ்ரா சொல்கிறான், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், இது கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அங்கு சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கு வேத வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எந்த அளவிற்கு இந்த ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் கரிசனை உடையவராக இருக்கிறார் என்பதை குறித்து மிக அழகாக நாம் இங்கு பார்க்கின்றதை நாம் இங்கு வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சமுதாயத்து மக்கள் எல்லா மக்கள் மீதும் கரிசனை உடைய ஒரு மக்களாக அங்கே இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த விசுவாச கூட்டத்தாரில் பார்க்கும் பொழுது யூத மக்கள் மாத்திரம் கிடையாது, கிரேக்கர் இருந்தாங்க, மற்ற இந்த மார்க்க புறஜாதிகள் எல்லாம் வந்து விசுவாசத்தில் என்ன செய்தாங்கன்னா விசுவாசிகளாகி இந்த சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் கூட்டம் மாத்திரமல்ல, பலதரப்பட்ட பல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒன்றாக என்ன செய்தாங்கன்னா அவங்க பாவிக்கப்பட்டுகிறதாக வேதத்தை பார்க்கிறோம். ஒருத்தர் மீது ஒருத்தர் கரிசனை, ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக அவள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மற்றவர்கள் மீது கரிசனை உடையவர்களாக இருக்கணும். ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய திருமண்டலத்தில் இன்றைக்கு நாம் அநேக ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக இருந்து அநேக பரோபகார இல்லங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தில் கண்களு பார்வையற்ற மக்களுக்காக ஒரு பெரிய ஒரு பாடசாலை இருக்கிறது. ஏராளமான மக்கள் படித்து கொண்டு வருகிறாங்க. இதில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் தான்
கிட்டத்தட்ட 90-95% அதிகமான மக்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னா பயன்பெற்று வருகிறாங்க. அவர்களுக்கு இலவசமான கல்வி, இலவசமாக பாடப்புத்தகங்களை கொடுப்பது, அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்குறாங்க, மருத்துவ வசதி, சீருடை கொடுக்கிறது, பராமரிக்கிறது. பாருங்கள், ஏன் இதை நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம்? அதே போல் இந்த பார்வையற்ற வயோதிபர்களுக்கு அருமையான பெண்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் கைவிடப்பட்டவங்க, அதே போல் முதியவர்கள் இருக்கிறாங்க, யாராலும் குடும்பத்தினால் தள்ளப்பட்ட நிலைமையில், ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறாங்க, காது கேளாதவர் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மனநலமை பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், பைத்தியங்களைப் போல ரோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவர்களை எடுத்து இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நமக்கு என்ன ஒரு கிரெடிட் வந்துகிற போது, இதில் நமக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார், இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இதில் பயன்படுகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா 95% அதிகமானவர்கள் கிறிஸ்துவை அறியாத மக்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று நாம் பார்க்கிறதில்ல. நாம் இது சமுதாயத்தின் மீது அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசித்தது போல நாமும் பிறர் நேசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தாங்க நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நம்ம வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் உங்களிடத்தில் சொன்ன பொழுது நீங்கள் உதாரணத்துவம் உங்களை அநேகர் உதவி செய்தீங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அவங்க ஒரு நாள் அந்த உணவை சாப்பிட்டு அந்த புத்தாடை அடைவது, அப்படி முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதா, எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா? எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் தெரியுமா? நிச்சயமாகவே அதனுடைய பலனை ஆண்டுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள், பெற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகம் கிடையாது. 1999 ஆண்டில் ஒரிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மிஷினரி, தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்த மிஷினரி கிரஹாம் ஸ்டைன்ஸ், இந்த அருமையான மிஷினரி, அவர் தன்னுடைய 2 பிள்ளைகள், தீமோத்தேயு, பிலிப், 2 சின்ன பிள்ளைகள், 10 வயசு 8 வயசு அந்த ரேஞ்சில் உள்ள பிள்ளைகள் பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் இரவு வேளையில் என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய காரில் அவங்க படுத்திருக்கும் பொழுது அவர்களை சுற்றி கிட்டத்தட்ட 50 பேர், சுவிசேஷத்திற்கு எதிராய் செயல்படுகின்ற ஒரு 50 பேர் கைகளிலே இந்த கோடாரிகளையும் அரிவாள்களையும் கொண்டு வந்து என்ன செய்தாங்கன்னா, அந்த வாகனத்தின் பெட்ரோல் ஊற்றி தீய வைத்து கொடுத்து விட்டார்கள். ஒரே நாள் அந்த 3 பேர் மரித்து போனார்கள். அந்த மிஷினரி கண்களுக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் 2 பேர் மரித்து போனாங்க. இந்த பிள்ளைகள், அந்த மிஷினரி எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இந்த ஜீப் கதவை திறந்து வெளியே வர பிரயாசப்படுறாங்க. வெளியே யாரும் அவர் வெளியே வரவிடாதபடிக்கு எல்லா காரியங்களும் செய்து உள்ளே அடித்து உள்ளே தள்ளி விடுகிறார்கள். அந்த ஜீப்புடைய வெளிப்புறம் பூட்டி விடுகிறார்கள். கண்ணு முன்னால் அந்த தீ அந்த ஜீப்பில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. 2 பிள்ளைங்க துடித்து கொண்டிருக்கிறாங்க. துடித்தருடைய சத்தத்தை இந்த தகப்பன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்ன செய்ய முடியும்? 2 பிள்ளைகளும் தீயினால் எரிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை அணைத்து கொண்டிருக்கிறான். தகப்பனும் அதே வேதனை தான் பட்டு கொண்டிருக்கிறான். அடிஷ்னலாக இன்னொரு வேதனை, என்ன வேதனை தெரியுமா? 2 பிள்ளைகளும் கண்களுக்கு முன்பாக துடித்து செத்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனை இந்த தகப்பன் தான் தாங்கி கொண்டிருக்கிறான். ஒருபுறம் தன்னுடைய சரீரத்தில் தீப்பிடித்து எரிகிறது. தன் கண்களுக்கு முன்பாக 2 பிள்ளைகளும் தீயினால் செத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடிய வேதனை! கிறிஸ்துவை எதிர்பார்க்கும் போது வந்த ஒரு பெரிய ஒரு கொடூர வேதனை. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இந்த ஒரிசா மாநிலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, குஷ்டரோகியை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்தாங்க. அந்த சமுதாயத்தின் மக்கள் யாரும் அவங்க பக்கத்தில் போகலை. அந்த ஆதிவாசி மக்களுக்கு யாரும் உதவி செய்ய போகலை. பெண்கள் உடைய ஆடைகள் அலங்கோலமாக இருந்துச்சு, அதை சரி செய்தாங்க. இவங்க அவங்களுக்கு உதவி செய்தாங்க. வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தாங்க. வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள், என்னெல்லாம் சுயதொழில் செய்து பிழைக்கலாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றலைங்க. வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவுதான் அவங்க செய்தாங்க. அந்த கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்களுக்கு வந்த கோபம் என்ன தெரியுமா? இந்த ஆதிவாசிகளெல்லாம் மேல் நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்க கட்டாய மதமாற்றம் செய்கிறான்னு சொல்லி தவறாக சொல்லி ஒரு கும்பலை திரட்டி கொண்டு வந்து
அவர்கள் தீயோடு எரித்து கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட அவருடைய துணைவியார் கிளாடிஸ் ஸ்டைன்ஸ், அவருடைய அன்பு மகள் எஸ்தர் துடிதுடித்து போனாங்க. எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறாங்க, அம்மா, உங்களுடைய கணவரை பிள்ளைகளை எரித்து போட்டார்கள், அவர்களை பிடித்து விட்டார்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஐ forgive my killers of the husband and my children. என்னுடைய பிள்ளைகளை கொன்ற அவர்களை நான் மன்னிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு இங்கே வர முடியும்? என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளைகளையும் கொன்று போட்ட இந்த கொலையாளிகளை நான் மன்னிக்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவர் அடுத்தபடியே கேட்டாங்க, will you go back to Australia? உங்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்த, உங்களுக்கு தூணாக இருந்த உங்களுடைய கணவனையும் பிள்ளைகள் நீங்கள் இலக்கு கொடுத்து விட்டீர்கள், கொடூரமாய் கொன்று விட்டார்கள், நன்றி இல்லாமல் செய்து விட்டார்கள். நீங்கள் ஒரிசா பட்டணத்திற்கு இவ்வளவு காரியங்கள் செய்த பொழுது, தியாகமாய் செய்த பொழுதும் தியாகத்தை காலில் போட்டு மிதித்து விட்டார்களே, நீங்கள் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல போகிறீர்களா? அவங்க சொன்னாங்க, ஐ லவ் இந்தியன்ஸ், ஐ லவ் திஸ் பீப்புள். நான் இந்தியாவை நேசிக்கிறேன், இந்த மக்களை நேசிக்கிறேன். இந்த ஒரிசா மக்களுக்காக என்னுடைய கணவர் உயிரே கொடுத்தார். இங்கே தான் நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரே குழியிலே கணவனை 2 பிள்ளைகள் அடக்கம் செய்தார்கள். இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நானும் என்னுடைய கணவர் நேசித்த இந்த பூமியிலே இவர்களுக்காக கடைசி வரை பணி செய்து நானும் சாக விரும்புகிறேன் கர்த்தருக்காக என்று சொன்னார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அம்மாவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, இந்த கரிசனம் வந்துச்சு? உயிர்த்தெழுந்த இரட்சகர் தன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. மற்றவர்கள் மீது உள்ள அந்த அன்பு, அந்த கரிசனங்களுக்கு வந்து விடுகிறது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கணவரும் மரித்து போய்விட்டார்கள், ஆனால் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க நினைச்சிருக்கிறாங்க, கண் விழிச்சிருக்கிறாங்க. நான் அந்த உலகத்தில் கண்ணை மூடின பிறகு நான் கண்ணை விழித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் கணவனையும் என் 2 பிள்ளைகளையும் நான் பார்ப்பேன் என்று சொன்னார்களாம். என்ன ஒரு அக்கறை பாருங்கள் அந்த ஜனங்கள் மீது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. மற்றவர்களுக்காக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மற்றும் இது அக்கறை உடையவர்களாக இருக்கும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களை நாம் பார்ப்போம், அவர் மீது கரிசனையுடையவர்களாக இருக்கணும். நம்மால் இயன்றதை நாம் உதவி செய்து, இயன்றதை கொடுத்து கிறிஸ்துவின் நாமத்தை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இதற்காகத்தாங்க தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக கர்த்தருக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சியாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பற்றிய சாட்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கரிசனையுள்ளவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடவும். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமது அன்பின் விருந்தருந்த வந்தோம். கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடவும். Hare
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டவர்களை வாழ வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சாட்சியாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழவும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. மற்றவர்கள் மீது கரிசனை உடையவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வந்து சுவாமி தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலே தங்களை காத்து கொண்டு உமக்காக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்க சுவாமி. கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதை நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாய் காண்பிப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக சாட்சியாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், ஒரு பெயர் கிறிஸ்தவனாக பெயர் கிறிஸ்தவனை வாழவே கூடாதப்பா. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வாழும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தகப்பனே, இந்த உலகத்தில் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக ஊழியத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காய் போதகர்கள் உண்டு, சுவிசேஷர்கள் உண்டு, எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் கூட தகப்பனே, ஆண்டவருக்காய் வாழுகிற அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தரும்படியை ஜெபிக்கிறோம். அந்த வைராக்கியத்தின் சால்வையினால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த திரள் கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உன்னதமான பணிகளை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு மீடியாக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக நீ தந்திருக்கிற இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக சாதையாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏராளமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இதை நீர் தொடர்ந்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் ஏராளமான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உமக்காய் வைராக்கியமாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கிருபை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா, வியாதிகள் மூலமாய் ஆண்டவரே பல வகையான பலவீனங்கள் சுவாமி, சத்துரு போராட்டத்து நிமித்தமாக நிம்மதி இழந்து சுவாமி பலவீனப்பட்டு சோர்ந்து போன பிள்ளைகள் உண்டு தகப்பனே. குடும்பத்தில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நிமித்தமாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் அப்பா சிதைந்து போன ஒரு நிலைமை அப்பா, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை அப்பா, நீ தயவாக இறங்குவீராக. குடும்பத்துக்கு விரோதமை போராடுகிற அந்த காலத்தின் வல்லமைகள் எல்லா சபிக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நிர்மலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை விட்டு கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதன் நிமித்தமாக அநேக குடும்பங்களில் போராட்டங்கள் ஐயா, சமாதானத்தை இழந்து வாழுகின்ற பிள்ளைகள் அப்பா, குடும்பத்தில் தனக்கு அருமையான இழந்தது நிமித்தமாக எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் கடந்து வருகிற குடும்பங்கள் உண்டு. கணவனை இழந்து தவிக்கின்ற மனைவி உண்டு சுவாமி. பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டு வருக அறிந்திருக்கிறீங்க. அதே போல் மனைவி இழந்து தவிக்கின்ற கணவர் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைப்பீராக. நீர் அவர்களுக்கு கோலும் தடியுமாய் இருந்தவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரிவினையின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மலமடி ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒரே மனமும் ஒரே இருதயம் இருந்தார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே அப்பா. அதே போல உம்மை நம்புகிற ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரிவினையெல்லாம் மாறவும் ஒரே சிந்தையும் ஒரே இருதயத்தை கொடுத்து குடும்பத்தை இணைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ தந்த கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையை நீ தருவீராக. உயிர் கல்விக்காய் பிரயாசப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அதற்காக எத்தனையோ விதமான ஆண்டவரே இந்த
பரீட்சைகள் எழுதுவதற்காக ஆண்டவரே அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. அவர்கள் எல்லாரும் உயர்ந்த மதிப்பெண் பெற்று மெரிட்டில் ஹையர் ஸ்டடீஸை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருமண தடை நிமித்தமாக ஆண்டவரே அநேக குடும்பத்தில் கண்ணீரோடு கூட இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு, பெற்றோர் உண்டு. தகப்பனை, இந்த கண்ணீர் துடைக்கப்படுவதாக. என்னுடைய குடும்பத்தில் மங்களகரமான காரியம் நடைபெற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி அங்கு ஜெபிக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்கு தவித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. நீங்கள் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கத்த அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வயோதிபர் நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். படுக்கையில் இருக்கின்ற அருமையான வயோதிபர்களுக்கு அருமையான தகப்பன்மாருக்காக தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, படுக்கையில் வியாதியை கிடைக்கிற கர்த்தர் அவருடைய படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் சொல்லப்பட்டிருக்கின்றதே. நீர் தொட்டு அவருடைய சுகமாக்குங்கப்பா. அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க, பலப்படுத்துங்க, நீடித்த சுகவாழ்வை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்கள், தனிமை உணர்வு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பலப்படுத்தி கிருபையால் நிரப்புவீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே, கிடைத்த வேலையிலும் வருகிற வருமானம் போதவில்லை என்று சொல்லி அப்பா கண்ணீரோடு புலம்புகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும் ஆண்டவரே. என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் பொருளாதார பிரச்சனை நிமித்தமாக மிகுந்த பாடுகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் கடந்து வருகிற பிள்ளைகள் உண்டு. அது எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த வேதனைகளிலிருந்து அவளை விடுதலையாக்கி பொருளாதார ரீதியிலும் உமது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகி இருப்பதாக. வீணான செலவுகள் எல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை உள்ளங்கரு பல வகையான வியாதியில் கஷ்டப்பட்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள் ஆண்டவரை, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்கள் எப்படி அவர்கள் சொன்னாலும் கூட இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனைகள் ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவரை சென்னை சேர்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய 2வது பிறந்தநாளை கொண்டாடுகிற என் அன்பு குட்டி பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்ட்ரியன் ஜஸ்டஸுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல இந்த குழந்தை எல்லாத்தையும் விருத்தி எடுத்து வருங்காலத்தினுடைய வசனத்தை பிடித்து சுடராய் பிரகாசிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயுசு கொடுத்து வழிநடத்துங்க. அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவருடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. கிருபையினாலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதம் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கையிலும் பிரயாசத்தில் விசேஷ தன்மைகளை கொடுப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாக கிரியச்சிற வல்லவின்படி கத்த பெரிய காரணம் கட்டையிடும். கணம், துதி, மகிமையெல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்களை மித்த முழு இருதயத்தில் உண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்ற தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, நம்மளே தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள குரக்கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு
முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களில் ஆவற்றையும் மன்னித்து அவர் விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்துகிற நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆதரவு வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்குமான இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக நிச்சயம் அடைபடி கருவி தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவி லட்சிக்க கிறிஸ்து உலகத்து வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீரும் மாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒரு பாவம் செய்வானால் நீதிபதி இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பிறந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களுக்கு உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலம் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதிகள் விசேஷத்தை கடமையுமா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசமயத்தோடும் நாங்களும் அந்த மகிமுள்ள நாமத்தை பொழுது மேன்மைப்படுத்தே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேசையின் கீழும் துணிக்கைகளும் பொறிக்கணும் பாத்திரல்ல, ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இறக்க லட்சணப்படி மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே,
முதன்மையான குமாரனாய் இயேசு கிறிஸ்து சரீரத்தால் பாவம் சிற சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமக்கள் ஒப்பிடுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள் வாசமாயிருக்கும் ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரின் உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தனரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை ஏகபரி ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகார செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை வைத்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறாரே. இறக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முதுக்குமாரன் எங்கள் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கற்ற நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து முது சிற்சி பதார்த்தங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் மகிழாமலை கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொண்டோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறுபடிச்சல் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணி புடமணி உங்களுக்காக நீர் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற
ஜெபம் பண்ண கிடவோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலியில் இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகியுமே முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் சபை அனைத்தும் பாவமன்னிப்பையும் அவர் பாடுகளில் உண்டான மற்றெல்லாம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மிக தாழ் வேண்டிக்கிறோம். கர்த்தாவே, சர்வம் ஆத்துமா எங்களை முழுவதும் தேவருக்கு பரிசுத்தம் புத்தியும் ஜீவனபலியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரில் பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் எங்கள் எல்லாவரையும் தேவரின் கிருபையினாலும் முது ஆசீர்வாதத்தினாலே பெற வேண்டும் என்று பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியை செலுத்துவதற்கு நான் பார்த்திருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திரத்தை தேவரில் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திற்கு பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்க தேவருக்கு அவர் மூலமே சகல நன்மையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்திற்கு தேவனுக்கு ஜெபம் பண்ண கிடவோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையோடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் இருக்கும்படி உடைய திசை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து இன்றும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 594 பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள வானோர். கீதம் 594 பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே மத்திய எழுந்தருளி உம்முடைய பிரசன்னம் நிறைத்த எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்தேரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் தாவீடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.